ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரிஸ்டாக்ஸ். இப்போ எந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலும் நம்ம கண்ணு முன்னாடி படுற ஒரு விஷயம், ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிப்லி இமேஜஸ் தான். ஏன் ட்ரெண்ட் ஆகுது, எதுக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னே தெரியாமல் நைட்டோட நைட்டாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம ட்ரெண்ட் பண்ணி விட்டுறோம். அப்படிதான் இந்த ஜிப்லி இமேஜஸும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, திடீர்னு இந்த ஜிப்லி இமேஜஸ் ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு? இந்த ஜிப்லி இமேஜஸ்லாம் என்ன? இந்த ஜிப்லி இமேஜஸ் இவ்வளவு ட்ரெண்ட் ஆகுறதுனால ஏன் ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடியோட சிஓ சாம் ஆல்ட்மன் கதறிட்டு இருக்காரு? எல்லாத்தையும் இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த கிப்லி அனிமேஷன்ன்றது ஒரு நாள் நைட்ல ட்ரெண்டிங்கான விஷயம் கிடையாதுங்க. உலக அளவுல எப்படி டிஸ்னி அனிமேஷன்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமோ, அதே மாதிரி ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸான அனிமேஷன் ஸ்டுடியோ தான் இந்த கிப்லி அனிமேஷன் ஸ்டுடியோ. இது பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு ஹாயோ மியாசாக்கி, இஷாவோ டகாஹாட்டா, டோஷியோ சுசுகி அப்படின்ற 3 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கிப்லி அனிமேஷன் ஸ்டுடியோ. அவங்களோட மோட்டிவ் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கலைநயமிக்க உள்ளுணர்வுகளை தூண்டுற எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அனிமேஷன் உலகத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட மோட்டிவா இருந்தது. இந்த கிப்லி அனிமேஷன் ஸ்டுடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படங்கள்ல வர ஒரு ஃப்ரேமும் ஒரு ஓவியரால செதுக்கப்பட்ட ஒரு அழகான ஓவியத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கிப்லி அனிமேஷன் ஸ்டுடியோஸோட படங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ளுணர்வை தூண்டக்கூடியதா இருக்கும், ரொம்ப உணர்ச்சிகர மிகுந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிரேவ் ஆஃப் தி ஃபயர்ஃப்ளை, ஸ்பிரிட்டட் அவே போன்ற படங்கள்லாம் ரொம்ப உணர்ச்சி மிக்கதா இருக்கும், உள்ளுணர்வை தூண்டக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அனிமேஷன் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் அனிமேஷன் ஸ்டுடியோவான டிஸ்னி, பிக்சார் போன்ற அனிமேஷன் ஸ்டுடியோக்கே பெரிய தாக்கத்தை, இவங்க கதை சொல்ற விதம் இந்த மாதிரி பெரிய அனிமேஷன் ஸ்டுடியோஸ்க்கே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்டட் அவேவும் கிரேவ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸும் ரொம்ப பிடிச்ச படங்கள்னே சொல்லலாம். இந்த ஸ்பிரிட்டட் அவேன்றது என்ன கதைன்றது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு மாய உலகத்துல போய் சிக்கிக்கிட்டா அவளை பத்தின கதையா தான் இருக்கும். இரண்டாவது இந்த கிரேவ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ்ன்றது என்னன்றது பாத்தீங்கன்னா, 2ஆம் உலக போறப்ப சின்ன குழந்தைங்கள்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க அப்படின்ற பத்தின கதையா இருக்கும். இந்த ஸ்பிரிட்டட் அவே அப்படின்ற மூவிக்காண்டி இந்த கிப்லி ஸ்டுடியோ டீம் ஆஸ்கர் அவார்டும் வின் பண்ணாங்க. முதல்ல ஆஸ்கர் அவார்டு வின் பண்ண ஜப்பானிய அனிமேஷன் படம் அப்படின்ற பெருமையும் அவங்களுக்கு கிடைச்சது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா த விண்ட் ரைசஸ் அப்படின்ற ஒரு படம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா மியாசாக்கி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் த பாய் அண்ட் தி ஹெரான் அப்படின்னு சொல்லிட்டு 2023ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் மியாசாக்கியோட மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம், லாஸ்டா தயாரிக்கப்பட்ட படம். இந்த கிப்லி ஸ்டுடியோஸோட அனிமேஷன் படங்கள்லாம் நாம ஏன் பார்க்கணும், அப்படி என்ன அதுல ஸ்பெஷாலிட்டி இருக்கு, மற்ற அனிமேஷன் மூவிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் மூவிஸ்லாம் நம்மள ஒரு தனிப்பட்ட ஒரு உலகத்துக்கு கொண்டுட்டு போவோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இதுல இருக்க ஒவ்வொரு கதையுமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட ஆழமான கருத்துக்களை எடுத்துரைக்கிறதா இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கனவு உலகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கனவு உலகத்துக்கு இந்த படங்கள்லாம் நம்மளை கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, இத்தனை நாள் இல்லாம இப்ப ஏன் திரும்ப இந்த கிப்லி அனிமேஷன்ன்றது ரொம்ப மக்கள் மத்தியில ட்ரெண்டிங் ஆயிட்டு வருதுன்னா, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி 4o இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலை மார்ச் 26ஆம் தேதி அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. இந்த டூலை பயன்படுத்தி நம்ம அதுல ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணோம்னா அது கிப்லி அனிமேஷனா கன்வெர்ட் பண்ணி தரும். இது நாளடைவில் மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமாயி மக்கள் அனைவரும் இதை அதிகமாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கும் கிப்லி அனிமேஷன் அப்படின்றது தெரிய வந்தது. கிப்லி ஸ்டுடியோஸ் நிறுவனர்களின் ஒருத்தரான மியாசாக்கி இதை பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வாழ்க்கையின் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ இமேஜ் ஜெனரேஷன்ஸ் காப்புரிமை மீறல்களை ஏற்படுத்துது அப்படின்ட்டும், படைப்பாளர்களின் படைப்பாற்றலை குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த டூல் மூலியமா சாட் ஜிபிடியும் அதோட உச்சத்துக்கு போனது. அதாவது மக்கள் எல்லாரும் அதிகமா இந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த இந்த சாட் ஜிபிடி சிஇஓ சந்தோஷப்படுவாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா,
நீங்க கிப்லி அனிமேஷன்ஸை அதிகமா தயாரிக்கிறதுனால எங்களோட சர்வர் இதை தாங்க மாட்டேங்குது, கொஞ்சம் எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நடுவில் ஒரு பேட்டிலாம் தந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கூட அவர் எங்க எம்ப்ளாயிஸ்க்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், தயவு செஞ்சு நீங்க வந்து ஜென்ரேட் பண்றதை நிறுத்துங்க கிப்லி அனிமேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி தந்திருந்தாரு. அவரோட எக்ஸ்ட்ராலத்துல பதிவு செஞ்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயமுமே ஒரு அளவுக்கு மேல உச்சத்துக்கு போகும்போது அது ஒரு பிரச்சனையில தான் போய் முடியுது எல்லாத்துக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ், சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரிஸ்.